ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கோர் மேக்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சர்வேயிங்கோட கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பியரிங். ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன், டிப், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய சம்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க இப்போ நம்மளோட கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிளாஸ் வந்து எதோட கண்டினியூவேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட காம்பஸ் சர்வேயிங்கோட கண்டினியூவேஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் தான் பியரிங். ஸோ பியரிங்னா நம்ம பேசிக்கலாக ஒரு ஹேங்கிள் சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து அது ஹரிசாண்டல் ஆங்கிள் தான் ஒரு 2 பாயிண்ட் ஃபிக்ஸாக இருக்கிறத நம்ம மெஷர் பண்ணும்போது அதுதான் வந்து பியரிங். ஸோ அதில் ட்ரூ பியரிங் அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. மேக்னெட்டிக் பியரிங், கிரிட் பியரிங் அண்ட் ஆர்பிட்ரரி பியரிங். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இப்போது அதில் இன்னும் 2-3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தட் மீன் ஹோல் சர்க்கிள் பியரிங். ஸோ அதை வந்து WCB இல்லைனா அசிமெத்தல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா WPC வந்து ஒரு இது வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன். அதோட ரெஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ இது எல்லாமே நம்ம பியரிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். ஸோ நம்மளுக்கு வந்து நார்த்து, சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்த் 0 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு இங்கே 90 டிகிரி அண்ட் 180 டிகிரி சவுத் அண்ட் 270 டிகிரி அகெயின் இங்கே வந்து 360 ஒரு ஹோல் சர்க்கிளாக வந்து இது இண்டிகேஷன் இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்த் எண்ட்லேருந்து ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட். ஸோ எப்படி இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து 270 அப்படின்னா நீங்கள் 270 அப்படின்றத மட்டும் நீங்கள் இண்டிகேட் பண்ணாலே போதும். ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அந்த டயக்ராம் வரைஞ்சி பார்க்கும்போது ஒரு 270னா கண்டிப்பாக வெஸ்ட்டு சைடு அப்படின்றத நம்ம கரெக்டாக இந்த இண்டிகேஷன் வந்து நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து வெஸ்ட்டு, நார்த்து, சவுத் அந்த மாதிரி இண்டிகேஷன் வந்து நீங்கள் ரீட் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி டு 360. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன டிகிரி அப்படின்றத மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணாலே ஸோ அது என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றத நாம் வந்து ரீட் பண்ணிடலாம். ஸோ அதனால் இது இந்த ஹோல் சர்க்கிளை வச்சு நம்ம ரீடிங்ஸ் வரனால தான் இதுக்கு ஹோல் சர்க்கிள் பியரிங் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது ஏன் நம்ம பார்க்குறோன்னா அகெயின் இன்னொரு பியரிங் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போது குவாடிலேட்ரல் பியரிங் இல்லைனா ரெடியூஸ்டு, மோஸ்ட் ஆஃப் த டைம் அசிமெத்தல் பியரிங் டு ரெடியூஸ்டு பியரிங் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அசிமெத்தல் தான் நம்மள ஹோல் சர்க்கிள் பியரிங் அண்ட் ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க இன்டிக் சில டைம்ஸ். ஸோ அது ரெடியூஸ்டு பியரிங் அண்ட் குவாடிலேட்ரல். ஸோ இந்த நேம்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே குவாடிலேட்ரல் பியரிங்னு வந்திருக்கு. அது எப்படின்னா, ஸோ நம்மளுக்கு இது ஒரு ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அப்படி தான் நம்ம வந்து ஒரு கிராஃபோ இல்லைனா நீங்கள் வந்து செக்மெண்ட்டாக நம்ம பிரிப்போம். ஸோ அதே தான் இங்கே வந்து என்னென்னா நம்ம டிகிரி வந்து 0 டிகிரி டு 190 டிகிரி வரைக்கும் தான் நம்ம ரீடிங்கே இருக்கும். ஸோ அங்கே ஹோல் சர்க்கிளில் வந்து 360 வரைக்கும் இருந்தது. பட் இங்கே ஒரு குவாட்ரண்ட்டாக தான் இதை டிவைட் பண்ணியிருக்கனால தான் இதுக்கு குவாட்ரண்ட் பியரிங் அண்ட் ரெடியூஸ்டு பியரிங் அப்படின்ற நேம் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து 90 அக்யூட்னா என்ன, 0 to 90 அதுக்குள்ளே இருக்கிறது தான் அக்யூட். ஸோ அக்யூட் ஆங்கிள், ஹரிசாண்டல் ஆங்கிள்ஸ் தான் நம்மளுக்கு இங்கே இருக்கும். ஸோ இதை ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் இல்லைனா சவுத். ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஆங்கிள் இந்த சைடு இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து நார்த்தை ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் ஆங்கிள் சொல்லலாம். அந்த எனக்கு இங்கே ஆங்கிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சவுத்தை ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் ரீட் பண்ணலாம். ஸோ அப்போ டவுட் வரும். ஸோ நீங்கள் வந்து இப்போது நார்த் எனக்கு ரெஃபரன்ஸாக வச்சு எனக்கு இங்கே 30 டிகிரி, ஸோ நீங்கள் 30 டிகிரின்னு மட்டும் நான் ரீட் பண்ணால் போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அது 30 டிகிரினா நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் நம்மளுக்கு நார்த் ரெஃபரன்ஸ் இருக்குது, சவுத் ரெஃபரன்ஸ் இருக்குது அண்ட் ஈஸ்ட் இருக்குது, வெஸ்ட் இருக்குது. ஸோ இது எந்த சைட் 30 அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் அது எந்த ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க, நார்த்தோட ரெஃபரன்ஸ் எந்த சைடு பார்த்தீங்கன்னா நியர்பை ஈஸ்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம ரீட் பண்ணணும். ஸோ இந்த ரீடிங்கில் வந்து நம்ம நார்த்தா, வெஸ்ட்டா அண்ட் ஈஸ்ட், வெஸ்ட் ஸோ இந்த நாலுத்தையும் நம்ம வந்து ரீட் பண்ணுவோம். பிகாஸ் இங்கே வந்து வெறும் 0 to 90 டிகிரி அப்படின்றதுனால ஸோ அது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நார்த் ஈஸ்ட்டு. ஸோ இது இந்த சைடு இருக்கிற நார்த் ஈஸ்ட், இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் அண்ட் தென் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட், இங்கே சவுத் ஈஸ்ட். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஹோல் சர்க்கிளுக்கும் அண்ட் குவாடிலேட்ரல் பியரிங்க்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம கன்வென்ஷன் பற்றி பார்க்கலாம்.
கொஷின் பாருங்கள். ஸோ இது ஆன்சர் சொல்யூஷனோடு இருக்குது. பட் இப்போ நமக்கு ஒன்றுமே புரியாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, ஸோ நீங்கள் வந்து அந்த டயக்ராம் அந்த நம்ம வரைஞ்சி தான் நம்ம சால்வ் பண்ணால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை டைரக்ட் மெத்தடும் இருக்குது. டைரெக்டாக வந்து சில பேர் மைனஸ் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஒவ்வொன்றா நம்ம ட்ரா பண்ணி எப்படி ஆன்சர் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹோல் சர்க்கிள் பியரிங் குவாட்ரண்ட் டு ரெடியூஸ்டு பியரிங். தட் மீன் ஹோல் சர்க்கிள் டு ரெடியூஸ்ட். ஓகேவா? தட் மீன் நம்ம அசைன்மெண்ட்லேருந்து ரெடியூஸ்டுக்கு போனோம். ஸோ இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ் வச்சு நம்ம சொல்லிடலாம். ஸோ இங்கே என்ன இண்டிகேஷன் இருக்குது அப்படின்னா, என்ன இண்டிகேஷன்ஸ் இருக்குது, 360 வரைக்கும் இருக்குது. அண்ட் தென் வந்து எங்கேயுமே வந்து டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணலை. ஸோ அப்போவே தெரியும் இது ஹோல் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து நம்ம இது வந்து ரெடியூஸ்டு பியரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் கொஷின் 42 டிகிரி அண்ட் 30 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு எதில் இருக்குது, ஹோல் சர்க்கிளில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து நார்த்தை ரெஃபரன்ஸாக வச்சு ட்ரா பண்ணுவோம். ஸோ அதே தான் வரும். என்ன 42 டிகிரி 360. வேறு எந்த கன்வர்ஷனும் கிடையாது. பிகாஸ் நம்ம 90க்குள்ளவே இது இருக்குது. ஸோ இங்கே நார்த்து ஜஸ்ட் இந்த சைட் நம்ம நார்த்து எங்கே ஹோல் சர்க்கிள் நம்ம எப்பவுமே வந்து கிளாக்வைஸ் தான் கொண்டு போவோம். ஸோ ஜஸ்ட் அதனால் அதே மாதிரி நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இங்கே நார்த் அப்படின்றனால ஸோ இங்கே நார்த்து சவுத்து. ஸோ இது வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஸோ எப்படி நீங்கள் ரீட் பண்ணுவீங்க ரெடியூஸ்டு பியரிங்கில்? ஸோ நார்த்து அதே டிகிரி 42 டிகிரி 30 மினிட்ஸ். இந்த சைடு கண்டிப்பாக நம்மளோட ஈஸ்ட். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஃபஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 126 டிகிரி 15 மினிட்ஸ். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்? ஸோ அதுக்காக நீங்கள் டயக்ராம் ஆரம்பிச்சுக்கோங்க. நார்த்து சவுத்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஓகே. ஸோ இப்போது இந்த டிகிரியை வந்து எப்படி நீங்கள் ஹோல் சர்க்கிளில் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம்? ஸோ இங்கே இருக்க வரைக்கும் 180. பட் இங்கே தான் சம்ஹவ் இங்கே தான் வரும் நம்மளோட டிகிரி. ஸோ 36 தட் மீன் டிகிரி எழுதிக்கோங்க. ஸோ இது எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம்? கண்டிப்பாக இது சவுத் அப்படின்றது தெரியும். பிகாஸ் நம்ம ரெஃபரன்ஸ் எது நியர் பாயிண்ட் எடுப்போம். ஸோ இங்கே இருக்க அந்த சவுத்தை தான் நம்ம வந்து நியர் பாயிண்ட்டாக எடுப்போம். ஸோ சவுத். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம இதை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டேரெக்டாக வந்து 180. ஸோ நம்மளுக்கு தேவை இந்த ஆங்கிள் தான் தேவை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 180 டிகிரி மைனஸ் 126 டிகிரி 15 மினிட்ஸ். ஸோ ஒரு மினிட் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு டிகிரி அப்படின்னு இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். ஸோ அப்போ வந்து நம்ம மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 180ல் இந்த டோட்டலாக இங்கே இருக்கிறது 180. ஸோ அதை மைனஸ் பண்ணால் தான் எனக்கு இந்த கேப் வரும். ஸோ எனக்கு ரெடியூஸ்டு பியரிங் வரும். ஸோ அப்போது 53 டிகிரி 45 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ எங்கே சவுத்து அண்ட் எந்த சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஸோ இன்னொரு சம் பார்க்குறேன், போடலாம். அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் என்னென்னு தேர்ட் கொஷின் 242 டிகிரி 45 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மினிட்ஸ் அண்ட் டிகிரி கன்வர்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்னா ஒரு டிகிரியில் எத்தனை மினிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெடியூஸ்டு பியரிங் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஜஸ்ட்டு ட்ரா பண்ணலாம். ஸோ நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட். இதில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எங்கே வரும் அப்படின்னா, இது வந்து 270 ஹோல் சர்க்கிளில். பட் சம்ஹவ் இங்கே தான் நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ நம்மளோட டிகிரி வந்து இந்த சைடில் வரும். ஸோ அப்போ எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இந்த சைடு நமக்கு எந்த சைடு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கன்வீனியன்ட் பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து டோட்டலாக வந்து எனக்கு 180. ஓகேவா? ஸோ எனக்கு தேவைப்படுற ஆங்கிள் வந்து இங்கே இந்த சவுத்துலேருந்து இந்த வெஸ்ட்டுக்கு இந்த கேப்பில் இருக்கிற ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின் 242 டிகிரி 45 செகண்ட்ஸ் 45 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் செகண்ட்ஸ் வரும். மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு அதே அகெயின் ட்ரா பண்ணுறோம். இது நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு அண்ட் வெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும்? இங்கே வந்து 270 வெஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு 270 ஹோல் சர்க்கிளில். ஸோ அப்போ நம்ம டிகிரி வந்து இங்கே தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு தேவையானது இந்த பாயிண்ட். ஸோ இது எப்படி வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ உங்களுக்கு ஈஸியான மெத்தட் என்ன? கண்டிப்பாக வந்து என்ன, நம்மளோட இந்த டோட்டலான ஆங்கிள்லேருந்து
180 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட இந்த பார்ட் வந்துடும். ஸோ டோட்டல் ஆங்கிள் என்ன, 242 டிகிரி 45 செகண்ட்ஸ் மைனஸ் 180 டிகிரி. ஸோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், 62 டிகிரி 45 செகண்ட்ஸ் அப்படின்றது நம்மளோட ஆன்சர். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் மட்டும் போட்டால் போதுமா, நம்மளோட ரெடியூஸ்டு பியரிங்கில் கிடையாது, என்ன பண்ணணும், அதை இண்டிகேஷன் போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆங்கிள் வந்து இந்த சைடு டு இந்த சைடு இருக்குது. ஸோ சவுத் ரெஃபரன்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு. ஓகே, ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஆங்கிள் டு ஒவ்வொரு ஆங்கிள் நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ இன்னும் கன்ஃபியூஷன் இருந்தால் ஸோ இன்னொரு சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன, ஃபோர்த் வந்து 328 டிகிரி 10 மினிட்ஸ். ஓகேவா, ஸோ இதை நான் எப்படி ட்ரா பண்ணுவேன், கண்டிப்பாக வந்து எனக்கு 360. ஓகேவா, அப்போது இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் தான் என்னோடய வேல்யூ இருக்கும். இங்கேருந்து இது வரைக்கும் வரும்போது தான் என்னோட 328 10 மினிட்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போது எனக்கு தேவையானது என்ன, நம்மளோட ஹோல் ரெடியூஸ்டு பியரிங்கில் ஸோ இது நார்த்து அண்டு வெஸ்ட். ஓகேவா, ஸோ இந்த கேப்பில் இருக்கிறது தான் எனக்கு தேவை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டோட்டலாக ஹோல் சர்க்கிளில் என்ன 316 தெரியும். ஸோ மைனஸ் நம்மளோட ஆங்கிள், ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அதை பண்ணோன்னா நம்மளோட மிச்சம் கேப் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுடும். அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ 328 டிகிரி 10 மினிட்ஸை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, 31 டிகிரி 50 செகண்ட்ஸ். பிகாஸ் 60 இல்லையா, ஸோ அதனால் 60 மினிட்ஸ், 31 டிகிரி 50 மினிட்ஸ். ஓகே, ஸோ இப்போது நம்ம வேல்யூ நம்மளுக்கு தெரியும் அண்ட் ரெஃபரன்ஸ் நம்ம போடணும் நம்மளோட ரெடியூஸ்டு பியரிங்கில். பிகாஸ் நார்த்து ரெஃபரன்ஸில் இருக்குது அண்ட் தென் எந்த சைடு இருக்குன்னா வெஸ்ட் சைடு. ஸோ அப்போது இந்த கொஷினோட ஆன்சர் வந்து இதுதான். ஓகேவா, ஸோ யூஸ்ஃபுல்லாக, ஸோ இந்த சம் சால்வ் பண்ணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டவுட்ஸ் வரும், நீங்களே இதை சால்வ் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோலையும் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ, ரெண்டுத்தையும் கன்வர்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு தனியாக வீடியோவே நான் எடுக்கிறேன். டவுட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நம்ம முன்ன பார்த்தது ஹோல் சர்க்கிள் பியரிங் டு அண்ட் ரெடியூஸ்டு பியரிங். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெடியூஸ்டு பியரிங்லேருந்து ஹோல் சர்க்கிள் பியரிங். ஸோ கொஷின்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு தெளிவாகவே நான் இதை சால்வ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், நார்த் 65, ஐ மீன் நார்த் ரெஃபரன்ஸ்லேருந்து 65 அண்ட் ஈஸ்ட் சைடு. ஓகேவா, ஸோ எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம், இது எல்லாமே நம்ம ட்ரா பண்ணுறது எல்லாமே ரெடியூஸ்டு பியரிங்கில். ஸோ இது நார்த்து, ஈஸ்ட்டு அண்ட் சவுத் அண்ட் வெஸ்ட். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம், நார்த் ரெஃபரன்ஸ்னால் இந்த சைடு, ஸோ நார்த் ஈஸ்ட். ஸோ இங்கே இருக்கிறது வந்து நம்மளோட 65 டிகிரி. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஹோல் சர்க்கிளில் நாம் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து இதை நம்மளோட ரெடியூஸ்டு பியரிங்கில் ட்ரா பண்ணியிருக்கோம். இது வந்து ஹோல் சர்க்கிளாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஹோல் சர்க்கிளோட ரெஃபரன்ஸ் என்ன, நார்த். ஸோ நார்த்துலேருந்து நம்ம வந்து கிளாக் வைஸில் போவோம். ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு, ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். சேம். ஓகேவா, நம்ம நார்த் ரெஃபரன்ஸ்லேருந்து நம்ம டிகிரி பார்த்திங்கன்னா என்ன 65 தான். ஸோ இப்போது இதோட ஆன்சர் வந்து வெறும் 65. நீங்கள் வந்து ஆன்சர் அங்கே எழுதும் போதோ இல்லை ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணும் போதோ ஹோல் சர்க்கிளாக இருக்கும் போது வெறும் டிகிரியை மட்டும் தான் நீங்கள் எழுதணும், டைரக்ஷன்ஸை எழுதக்கூடாது. அவங்க கொடுத்துருப்பாங்க நார்த் 65 அண்ட் ஈஸ்ட் 65 அப்படின்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் உங்களோட ரூல் என்னன்னு தெரியும், ஹோல் சர்க்கிளில் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வெறும் 65 அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் ரீட் பண்ணணும். தட் மீன் ரீட் பண்ணோன்னா நீங்கள் வந்து எழுதணும். நம்ம காம்பஸ் சர்வேயிங்கில் நம்ம வந்து ரீடிங் எழுதுவோம் இல்லையா, ஸோ அதான் ரீட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இப்போ ஆன்சரும் நீங்கள் 65 அப்படின்றத மட்டும்தான் எழுதணும். ஓகே, ஸோ இப்போது இது ரொம்ப ஈஸி. பிகாஸ் நம்ம நார்த்து ஈஸ்டில் இருக்கனால நம்ம டேரெக்டாக எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பாருங்கள், சவுத்து 43 டிகிரி அண்ட் 15 மினிட்ஸ். ஓகேவா, சவுத் இங்கே, ஈஸ்ட் இங்கே, வெஸ்ட்டு, நார்த்து. ஓகே, ஸோ நான் வந்து சவுத் ரெஃபரன்ஸில் இருந்து எனக்கு வந்து சவுத் ரெஃபரன்ஸ்லேருந்து எனக்கு வந்து ஈஸ்ட் சைடு. ஸோ அப்போ இதுதான், நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது ஈஸ்ட் வெஸ்ட்டில் தான். ஸோ 15 டிகிரி. ஸோ இந்த கேப் தான் வந்து நம்ம கொடுத்துருக்க ரெடியூஸ்டு பியரிங். நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஹோல் சர்க்கிளில் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஹோல் சர்க்கிளில் நீங்கள் எப்படி ரீட் பண்ணுவீங்க, நார்த் ரெஃபரன்ஸ்லேருந்து ரீட் பண்ணுவோம். ஸோ நார்த் ரெஃபரன்ஸ்லேருந்து இந்த லைன் வரைக்கும் தான் நம்மளோட டிகிரி. ஸோ எப்படி, ஸோ அப்போது இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி மைனஸ், ஸோ இந்த 43 டிகிரி அந்த 15 மினிட்ஸை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்க போகுது. ஸோ என்ன வரும், 136 டிகிரி
45 மினிட்ஸ் சம்திங் வரும். ஸோ கரெக்டாக எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தப்பாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷின்ஸை பொறுத்து எந்தெந்த குவாட்ரண்ட்டில் அது வருதுன்றதை பொறுத்து ஸோ இருக்குது. ஒரு குவாட்ரண்ட்டுக்கு வந்து நீங்கள் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இந்த டயக்ராம் வரையணும் தெரிஞ்சால் போதும். அண்ட் ஹோல் சர்க்கிள்லாம் எந்த மாதிரி ரீட் பண்ணும் அண்ட் ரெடியூஸ்டு பியரிங் வந்து எந்த மாதிரி ரீட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். இது எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ சில டைம் வந்து அந்த குவாட்ரண்ட் மெமரி பண்ணும்போது நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் என்னோடய மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் கொஷின். ஸோ தேர்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 52. ஸோ இதுதான் 52 டிகிரி 30 மினிட்ஸ். ஸோ எங்கே அப்படின்னா நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ சவுத் வெஸ்ட்டில். ஸோ அப்போது இங்கே சவுத்துலேருந்து இப்படி வரும். ஸோ இது நீங்கள் சில பேர் வெஸ்ட்லேருந்து போட்டுருவீங்க. எப்போயுமே ரெடியூஸ்டு பியரிங் வந்து நார்த்து இல்லைனா சவுத்துலேருந்து தான் அந்த ரெஃபரன்ஸ் எடுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 டிகிரி 30 மினிட்ஸ். ஸோ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஹோல் சர்க்கிள் பியரிங் தேவை. ஸோ அது எப்படி நம்ம ரெஃபரன்ஸ் எடுப்போம்? கண்டிப்பாக ஸோ இங்கேருந்து இந்த லைன் வரைக்கும் வரணும். ஸோ இந்த பியரிங் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இதுலேருந்தே நம்ம என்ன இதில் அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ போன சம்மில் நம்ம 180 மைனஸ் 180 மைனஸ் பண்ணோம். ஸோ இந்த சம்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ளஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் இந்த வேல்யூவும் வேணும் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் டிகிரி 180 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனே தேவை கிடையாது. ஸோ 180 டிகிரி ப்ளஸ் 52 டிகிரி 30 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா 232 சம்திங் டிகிரி அண்டு 30 செகண்ட்ஸ். அதுதான் ஆன்சர்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் மிஸ்டேக் இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பட் மெத்தட்லாம் சேம் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து. இந்த எல்லா கொஷினுமே பாருங்கள் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில், செகண்ட் குவாட்ரண்ட்டில், தேர்ட் குவாட்ரண்ட்டில் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில். ஸோ நம்ம நிறைய சம்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். சில பேருக்கு வந்து எப்படின்னா நம்ம நிறைய சம் ஒர்க் அவுட் பண்ணோன்னா நம்ம டயக்ராம் வரையாமல் சால்வ் பண்ணலாம். பட் என்னோடய சாய்ஸ் என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு சின்ன கொஷினாலும் சைடில் வந்து நீங்கள் ரஃப்பில் வந்து சின்னதாக குட்டியாக நம்ம காம்பஸ் அந்த டைரக்ஷன் போட்டுட்டு பியரிங்கை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அதில் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நார்த்து வெஸ்ட். ஓகேவா? இது ஈஸ்ட். ஓகே, இந்த டைரக்ஷன் நீங்கள் எப்போ ஒரு சம்க்கு இப்படி போடுறீங்கன்னா அதுவே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்டு சவுத். ஸோ நார்த்து அண்ட் டு வெஸ்ட். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே தான் வரும். ஓகேவா? நார்த் ரெஃபரன்ஸ் வெஸ்ட் சைடு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 டிகிரி 42 மினிட்ஸ். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து ஹார்பி அப்படின்னு ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். பட் எனக்கு என்ன தேவை அப்படின்னா முன்ன ட்ரா பண்ணது ரெடியூஸ்டு பியரிங். இப்போ எனக்கு தேவை ஹோல் சர்க்கிள் நார்த் டு ரெஃபரன்ஸ் எது வரைக்கும் அப்படின்னா இந்த லைன் வரைக்கும். ஸோ நானே மிஸ்டேக் பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த லைன் வரைக்கும் நம்மளுக்கு தேவை. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி இந்த லைன் ட்ரா பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் சர்க்கிள் வந்து எவ்வளோ 360. ஸோ எனக்கு தேவைப்படுறது இந்த ஃபுல்லாக எனக்கு தேவை. பட் இது மட்டும்தான் நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வேணும்? மைனஸ் தான் நம்ம இங்கே போடுறோம். ஸோ மைனஸ் 32 டிகிரி 42 மினிட்ஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 336 அண்ட் 336 டிகிரி 18 மினிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த குவாட்ரண்ட்டில் வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்திருக்கு. தட் மீன் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இது வந்திருக்கு. ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு கொஷினுமே இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம சால்வ் பண்ணோம். அண்ட் இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் சால்வ் பண்ணோம். இது தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகுது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எது கொடுத்தாலும் நார்த்து சவுத் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இது நீங்கள் போட்டுக்கிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் ட்ரா பண்ணி ஹோல் சர்க்கிளில் அண்ட் ரெடியூஸில் ட்ரா பண்ணி எந்த மாதிரி வேணுன்றதை நீங்கள் தான் அந்த டயக்ராம் பொறுத்து நீங்கள் வந்து அதை மைனஸ் பண்ணலாம். 180 இல்லை 360 யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டிகிரிஸும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது 0ல் ஆரம்பித்து நம்ம 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி, இங்கே அகெயின் வந்து 360 டிகிரி. ஸோ இந்த டிகிரிஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். அண்ட் ஹோல் சர்க்கிள்னால் என்ன, ரெடியூஸ்டு பேரிங்னா என்ன, அது எப்படி நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருந்தால் போதும். ஈஸியாக அந்த கன்வென்ஷன் வந்து முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியானது. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. ரொம்பவே ஈஸியாக இதை வந்து சால்வ் பண்ணும். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பிகாஸ் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பேசிக்கான ஒரு விஷயம். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர் பியரிங் அண்ட் பேக் பியரிங். ஸோ என்னடா இது ஃபோர் பியரிங் பேக் பியரிங் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னா பிக்சர்ஸ் காமிக்கிறேன். ஸோ ஃபோர் பியரிங் அப்படின்னா ஃபோர் பியரிங் ஆஃப் எ லைன் இஸ் ஹரிசாண்டல் ஆங்கிள் இன் எ டைரக்ஷன் ஆஃப் ப்ராக்ரஸ் ஆஃப் சர்வே. தட் மீன் ஸோ ஒரு சர்வே இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஒன்று நம்ம ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் எடுக்கிற அந்த ஹரிசாண்டல் ப்ராக்ரஸ் எந்த சைட் போதோ அந்த சைட் வர ஆங்கிள். ஸோ தான் பேசிக்காக. அண்ட் பேக் பியரிங்னா த பேக் பியரிங் ஆஃப் எ லைன் இஸ் த ஹரிசாண்டல் ஆங்கிள் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஆப்போசிட் ஆஃப் த ப்ராக்ரஸ். தட் மீன் அந்த லைன்லேருந்து நம்ம அகெயின் பேக்கில் வந்து நம்ம வந்து பியரிங் எடுப்போம். ஸோ ஆங்கிள் எடுப்போம். ஸோ அதுதான் பேக் பியரிங். ஸோ அப்போது இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர் பியரிங் அண்ட் பேக் பியரிங்கு. ஸோ அந்த பேக் பியரிங் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 180. ஓகேவா? ஸோ இது எப்படி வருது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாலே புரியும். கொஞ்சம் கிளியராக இல்லை, நானும் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நார்த்து சவுத். ஓகே, ஸோ அகெயின் ஒரு பாயிண்ட். ஸோ நம்மளுக்கு ஃபோர் பியரிங் என்ன சொன்னாங்க? ப்ராக்ரஸ் ஆஃப் த சர்வே. நம்ம எந்த சைடு ப்ராக்ரஸ் பண்ணுறோம்? ஸோ ஏபின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ டு பி தான் நம்மளோட ப்ராக்ரஸே இருக்க போகுது சர்வேல. ஓகேவா? நீங்கள் அந்த எப்படி நீங்கள் டினோட் பண்ணுறீங்களோ அப்படி தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஏ டு பி ஒரு லைன் இருக்குது. ஓகே, ஸோ அந்த பியரிங் தான். ஸோ இந்த ஏ அண்ட் பியோட ப்ராக்ரஸை பொறுத்து நம்ம எடுக்கிறோம்ல, இந்த பியரிங் தான் ஃபோர் பியரிங். ஓகே, அண்ட் தென் பேக் பியரிங்னா என்னென்னா நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன் எடுப்போம். ஸோ என்ன எடுப்போம்? பி டு ஏ. ஸோ பி டு ஏனா ஸோ அதே தான். ஸோ பி டு ஏ. ஸோ இங்கே வரைக்கும் நம்ம எடுக்கிறது தான் நம்மளோட பேக் பியரிங். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் ட்ரா பண்ணுற பாருங்கள். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இது ஏ அண்டு பி. ஓகேவா? எப்பவுமே நீங்கள் எல்லாமே நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் சர்க்கிள் பியரிங் தான் நம்ம எடுப்போம். ஸோ அதான் ரொம்பவே கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து இங்கே போகிறீங்க. ஸோ இந்த டயக்ராம் நல்லா இல்லை, அகெயின் ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இது ஏ, இது பி. ஸோ நார்த் தான் நம்மளோட எப்பவுமே ஹோல் சர்க்கிளில் ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ ஏ டு பினா இங்கேருந்து ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ இது ஏபி. ஸோ இந்த நார்த்லேருந்து இந்த லைன் வரைக்கும் நம்ம எடுக்கிறது தான் ஃபோர் பியரிங். அண்ட் தென் பேக் பியரிங்னா ஸோ இங்கே இருக்க இந்த நார்த்லேருந்து அகெயின் இந்த பேக் ஆஃப் த லைன். ஓகேவா? இந்த ப்ராக்ரஸ்னால் இது முன்னாடி தானே போகணும், ஆனால் போகல. முன்னாடி போச்சுன்னா அது ஃபோர் பியரிங். பட் நான் அகெயின் பண்ண லைனுக்கு பேக்கில் வந்து நான் எடுக்கிறேன். இந்த ரெஃபரன்ஸை வச்சு நான் திருப்பி எடுக்கும் போது அது வந்து எனக்கு பேக் பியரிங் ஆகிடுது. ஓகேவா? ஸோ நீங்கள் டயக்ராம் பார்த்தாலே தெரியும், நம்ம பேக் பியரிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அண்ட் ஃப்ரண்ட் பியரிங் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க எப்படின்னா நம்மளோட பேக் பியரிங் இஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த ஃப்ரண்ட் பியரிங் ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கலாம் 180க்கு. ஓகேவா? ஸோ அதே நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு மைனஸாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபோர் பியரிங்னா என்ன அண்ட் பேக் பியரிங்னா என்ன அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஒரு சம் மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த லைனுக்கு நம்மளோட ஃபோர் பியரிங் வந்து 80 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பேக் பியரிங்னா ஜஸ்ட்டு நம்ம ரிட்டர்ன் போகணும். ஓகே, அதுதான் நம்மளோட பேக் பியரிங். ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன? பேக் பியரிங் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 180. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய ஃபோர் பியரிங் வந்து 80. ஸோ 80 ப்ளஸ் 180. ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆன்சர் வந்து என்ன வருது? 260. ஏன்னா இந்த டயக்ராம் பொறுத்தே நம்மளுக்கு தெரியும், பிகாஸ் பேக் பியரிங் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் கொஷினில் வந்து எந்த கொஷின் என்ன மாதிரி டிகிரி வேல்யூ கொடுத்தாலும் ஸோ நீங்கள் வந்து அதை ட்ரா பண்ணிக்கணும். என்ன ஃபோர் பியரிங், என்ன பேக் பியரிங் அப்படின்னு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். பிகாஸ் வந்து நீங்கள் வேர்டிங்கில் பார்க்குறத விட நம்ம வந்து ஒரு இமேஜினரியாக ஒரு ட்ரா பண்ணிட்டோன்னா இன்னும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்லாயிருக்கும். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நம்ம அதில் வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம். இப்போ இந்த டயக்ராம் வரைஞ்சதுனால நம்மளுக்கு தெரியும் 180 எப்படி நம்மளோட ஃபோர் பியரிங் கம்மியாக இருக்குது, நம்ம பேக் பியரிங்லேருந்து நம்ம வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 180 ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், என்றைக்குமே வந்து வேர்டிங்ஸில் இருக்கிறத நீங்கள் வந்து அதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு ஷார்ட்டாகவோ இல்லைனா டயக்ராமாவோ அதை வந்து உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ பாசிட்டிவ் ஃபோர் பியரிங் அப்படின்னா ஃபோர் பியரிங் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லெஸ் தென் 180 அண்ட் தட் மீன் பாசிட்டிவ்னா என்ன? லெஸ் தென் 180 அண்ட் நெகட்டிவ் அப்படின்னா கிரேட்டர் தென் 180. ஓகேவா? தட் மீன் நம்ம 180 மைனஸ் பண்ணுமா ப்ளஸ் பண்ணுமான்னு சொல்கிறாங்க. ஸோ அதே நீங்கள் 180 வந்து ஃபோர் பியரிங்கை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா
ஃபோர் பியரிங் வந்து 180 விட லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதே வந்து 180 விட நம்ம ஃபோர் பியரிங் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அது நெகட்டிவ் அப்படின்னு மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் டயக்ராம் போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதை மைனஸ் பண்ணுமா ப்ளஸ் பண்ணுமா அப்படின்றது. ஜஸ்ட் பேக் பியரிங் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோர் பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 180. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நோட் கொடுத்துருக்காங்க என்னென்னா, ஃபோர் பியரிங் வந்து நம்மளுக்கு குவாடிலேட்டரல் பியரிங்கில் இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பேக் பியரிங்கும் நீங்கள் குவாடிலேட்டரல் பியரிங்கில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இல்லைனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு குவாடிலேட்டரில் நம்மளுக்கு கன்வென்ஷன் தெரியும், ஹோல் சர்க்கிள் பியரிங்காக கன்வெர்ட் பண்ணுறது. ஜஸ்ட்டு ஹோல் சர்க்கிள் பியரிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி போட்டுடலாம். ஸோ அது என்னோட ஈஸியான மெத்தட். ஓகே, நீங்கள் கன்வர்ஷன் மட்டும் நல்லா தெளிவாக இருந்தீங்கன்னா, பிகாஸ் இந்த மெத்தட்லாம் ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அதை சொன்னாலும் உங்களுக்கு ரொம்பவே நம்ம முன்னாடி கன்வென்ஷனாக உங்களுக்கு மறந்துடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியானது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஹோல் சர்க்கிள் பியரிங். ஸோ குவாடிலேட்டர்லேயே கொஷின் கொடுத்தாலும் அது ஹோல் சர்க்கிள் பியரிங்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா இன்க்ளூடட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்க்ளூடட் ஆங்கிள் அப்படின்னா, ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஷேப் ஆஃப் த ஏதோ ஒரு ஷேப் இருக்குது, பாலிகானல், ஏதோ ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளுக்குள்ளே இருக்க ஆங்கிள்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்க்ளூடட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதோட டெஃபினேஷன் என்னென்னு பார்க்கலாம். இன்க்ளூடட் ஆங்கிள் இஸ் எ ஆங்கிள் மெஷர்ட் இன் clockwise direction from the previous line to the next line. ஓகே, ஸோ என்னென்னா இங்கே ஒரு ஓகே, ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபோர் பியரிங். ஸோ இதுலேருந்து இப்படி வரும். ஸோ இந்த ஆங்கிள் தான் நம்ம வந்து இன்க்ளூடட் ஆங்கிள். ஸோ இந்த ரெண்டு லைனுக்கான ஒரு ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ அதுதான் நம்மளோட இன்க்ளூடட் ஆங்கிள். அந்த ப்ரீவியஸ் லைனில் நெக்ஸ்ட்டு லைனுக்கும் இருக்குது. அந்த கிளாக் வைஸாக அந்த டைரக்ஷனாக நம்ம வந்து பண்ணுறது தான் வந்து என்ன இன்க்ளூடட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்க்ளூடட் ஆங்கிள் வந்து எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, நான் சொன்னேனே, ஃபோர் பியரிங் ஆஃப் த நெக்ஸ்ட் லைன் மைனஸ் BB of that means back bearing of the previous line. If negative value is obtained, then add 360. Negative value வந்தால் நம்ம கொஷனில் மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ் அப்படின்னு வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 360 ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்க்ளூடட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் சால்வ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த டயக்ராம் நம்ம ஃபஸ்ட்டு எது கூடாலும் நீங்கள் டயக்ராம் இந்த ஃபார்முலா நான் சொன்னேன் இல்லையா, ஃபோர் பியரிங் மைனஸ் பேக் பியரிங், அதை வச்சு நம்ம போக போகிறதில்ல. இன்க்ளூடட் ஆங்கிள் ஜஸ்ட் டயக்ராம் பேசிஸில் தான் போக போகிறோம். ஸோ அது ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஸோ ஏன்னா அந்த மெத்தட்ஸ் இருந்தாலும் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். இன்க்ளூடட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, நானும் உங்கள் ட்ராப் பண்ணுற பாருங்கள் ஏ. ஓகேவா? ஸோ என்னென்னா ஹோல் சர்க்கிள் பியரிங் ஆஃப் ஏபி அண்ட் பிசி. ஏபியோடது 30 டிகிரி அண்டு 120 டிகிரி சம்திங். இது வந்து பிசியோடது. ஸோ அப்போது ஏ டு பி. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் நார்த்லேருந்து ரெஃபரன்ஸாக வச்சு நான் போகிற ஆங்கிள் தான் எனக்கு 30 டிகிரி 15 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு சர்வே லைன் வருது. ஓகே, அண்ட் தென் இது வந்து பி. ஸோ பி டு சி அகெயின் எனக்கு ஒரு லைன் வருது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நான் இங்கே போகிறேன். இது சி. ஓகேவா? ஸோ அது எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது நார்த் டு ரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருக்க கிவன் மட்டும் தான் வரைஞ்சிட்ருக்கோம். 120 டிகிரி 30 மினிட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட கிவன். ஸோ இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? இன்க்ளூடட் ஆங்கிள். ஸோ இன்க்ளூடட் ஆங்கிள்னா என்ன? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பேக் பியரிங் டு இந்த ஃபோர் பியரிங். ஸோ அதான் டோட்டல் ஆங்கிள் தான் நம்ம இன்க்ளூடட் ஆங்கிள். ஸோ அதுதான் கண்டுபிடிக்கிறோம். நான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக ப்ராப்ளமேட்டிக்னா இந்த ஃபார்முலா வச்சு நான் உங்களுக்கு டயக்ராம் வச்சு எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்ற ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். பிகாஸ் நீங்கள் சில டைம் வந்து ஃபோர் பியரிங் பேக் பியரிங்கை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் எதுக்கு நம்மளுக்கு கன்ஃபியூஷன்? ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வரைகிறீங்க, ட்ரா பண்ணுறீங்க, தட் மீன் ஃபுல்லாக பார்க்குறீங்க, ஜஸ்ட்டு ஆட் பண்ணுறீங்க, சால்வ் பண்ணுறீங்க, ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா அப்படின்றது இந்த டயக்ராம் பார்த்தே நம்மளுக்கு ஒரு ஆன்சர் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்னோடய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போது ஜஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஆங்கிளை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கேருந்து இது வரைக்கும் என்ன நம்மளுக்கு 120. ஸோ நம்மளுக்கு பாதி ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஸோ 120 டிகிரி 30 மினிட்ஸ் ப்ளஸ் இந்த ஃபுல்லாக நம்ம ப்ளஸ் தான் பண்ண போகிறோம். அப்போ தான் இன்க்ளூடட் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ அகெயின் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி 15 மினிட்ஸ் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிறதும் சேம். ஓகேவா? இதுவும் 30 டிகிரி 15 மினிட்ஸாக தான் இருக்கும். ஸோ அது என்ன தியரம்?
trigonometryல opposite interior angles are equal. ஓகேவா? ஸோ அப்போது டோட்டலாக இது 90. ஸோ 90 minus 30 degree 15 minutes பண்ணோம் தான் நம்மளுக்கு இங்கே இருக்க வேல்யூ கிடைக்கும். பிகாஸ் எனக்கு இங்கே இருக்க வேல்யூ எனக்கு தேவை. ஓகேவா? இதுலேருந்து தான் எனக்கு எல்லாமே வரும். ஸோ அதனால் எனக்கு என்ன வரும் 45 டிகிரி வரும். ஸோ இது வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 959 சம்திங். ஸோ 59 டிகிரி 45 மினிட்ஸ். ஓகேவா? ப்ளஸ் ஓகே நம்மளுக்கு இந்த சைடும் நம்ம போட்டாச்சு. ஸோ இங்கே இருக்க எக்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் தென் இது என்ன 90 டிகிரி. ஓகேவா? அது ஒரு குவாட்ரண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஒரு 90 டிகிரி. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்றத நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிச்சிடலாம். ஜஸ்ட் நீங்களும் இதை சால்வ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது உங்களுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட் இது ரொம்பவே ஈஸியான கொஷின் தான். நான் உங்களுக்கு எப்படி போகணும் எல்லாத்தையும் நான் ஆன்சர்லாம் சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஆட் தான் பண்ணலை. பட் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ்டேக்கும் நான் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மெத்தட் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸோ நான் வந்து என்றைக்குமே வந்து ஃபார்முலா படி போகாமல் நம்மளுக்கு என்ன கன்வீனியன்ட், நம்மளுக்கு வந்து ஹோல் சர்க்கிள் அண்ட் ரெடியூஸ்டு பேரிங் கன்வர்ஷன் தெரிஞ்சிருந்தாலே இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் அந்த டயக்ராம் வச்சு எல்லாமே சால்வ் பண்ண முடியும். நம்ம கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இன்க்ளூடட் ஆங்கிள்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஜஸ்ட் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த எர்த். ஸோ என்ன அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேக்னெட்டிக் அந்த ஃபீல்டை பொறுத்து தான் நம்மளுக்கு நார்த் ஃபேஸிங்கா சவுத் ஃபேஸிங்கா அப்படின்றது மேக்னெட் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் அட் த போல்ஸ் அண்ட் பேரலல் அட் த ஈக்குவேட்டர். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? நம்மளோட போல்ஸில் வந்து பர்பண்டிகுலராகவும் அண்டு ஈக்குவேட்டரில் பேரலாகவும் இருக்கும். ஸோ இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா the vertical angle between the magnetic needle and earth surface is called dip. ஓகேவா? ஸோ அந்த வெர்டிக்கல் அந்த கேப் தான் அந்த நீடிற்கும் அந்த எர்த் சர்ஃபேஸ்க்கும் இல்லை அது இந்த வெர்டிக்கல் ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் கொடுக்கும் போது என்னென்ன கொஷின்ஸில் டிப்பு எப்படி கேட்டிருக்காங்க ரிப்பீட்டாக கொஷின் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணும்போது தெரியும். ஜஸ்ட் இப்போதைக்கு இதுனா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அட் போல்ஸில் வந்து டிப் வந்து 90 டிகிரியாக இருக்கும், ஈக்குவேட்டரில் 0வாக இருக்கும். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன். ஸோ இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான மெத்தட். தட் மீன் கொஷின் அண்ட் டெஃபினிஷன் அந்த ஏரியா. ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் மெரிடியன் நம்மளுக்கு இருக்குது அண்ட் ட்ரூ மெரிடியன் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து என்றைக்குமே வந்து எப்படி சொல்கிறது கோயின்சைட் ஆகாது. நம்ம கரெக்டான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல மட்டும்தான் அது கோயின்சைட் ஆகும். ஸோ இடத்துல அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே கோயின்சைட் ஆகாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட ஒரு நீடில் இருக்குனாலும் அது மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் இருக்கும். ஏன்னா அந்த ட்ரூ நார்த்துக்கும் அந்த மேக்னெட்டிக் நார்த்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் அந்த இன்க்ளினேஷன். ஓகேவா? ஸோ அது வந்து ஈஸ்ட் வேர்ட்ஸாகவும் இருக்கலாம் அண்ட் வெஸ்ட் வேர்ட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் த மெரிடியன் அண்ட் மேக்னெட்டிக் மெரிடியன் அட் த டைம் ஆஃப் அப்சர்வேஷன். தட் மீன் இங்கே அந்த டைம் அந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அப்சர்வ் பண்ணுறீங்க. ஸோ அங்கே இருக்க அந்த அப்சர்வேஷனில் நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதோ அதுதான் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன், இல்லைனா வெறுமா வந்து இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸோ நம்மக்கிட்ட எங்கிட்ட ட்ரூ நார்த் இருக்குது. பட் என்னோடய மேக்னெட்டிக் நீடில் வந்து மேக்னெட்டிக் நார்த் இது தான் காட்டுது. ஸோ அப்போது இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு எந்த சைடு இது வெஸ்ட். ஸோ வெஸ்ட் வேர்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த இப்போ ஆல்ஃபாவோ அந்த மாதிரி இப்போ ஆல்ஃபா நான் வந்து இது ஆல்ஃபாவோ இல்லைனா வந்து டீட்டா அப்படின்னு நான் எப்படியோ ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் அந்த கேப் தான் வந்து நம்மளுக்கு இங்கே இன்க்ளினேஷன். ஸோ இதை பாருங்கள். த மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் த ஃபீல்ட் கேன் பி மெஷர்டு பை டிட்டர்மைனிங் மேக்னெட்டிக் பியரிங் அண்ட் ட்ரூ பியரிங் ஆஃப் த சேம் லைன். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், அந்த லைனோட மேக்னெட்டிக் பியரிங்கும் ட்ரூ பியரிங் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இன்க்ளினேஷன் வந்து டைம் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகும், பாயிண்ட் டு பாயிண்ட் சேஞ்ச் ஆகும். அது கூட அந்த ஐசோகானிக் அண்ட் ஏகோனிக் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா இந்த இன்க்ளினேஷன் வந்து சேம் பாயிண்ட்லேயே நம்மளுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து ஐசோனா சேம். ஓகே the line passing through the points on the surface of the earth at which inclination is same at the given. அந்த பாயிண்டில் இன்க்ளினேஷன் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஐசோகானிக் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏகோனிக் அப்படின்னா these are the special isogonic lines which pass through the points of zero inclination and also the points of agonic line. Magnetic meridian will coincide with a true line. ஸோ அப்போ எப்போ வந்து நம்மளுக்கு ஜீரோவாக காட்டும், ரெண்டுமே ட்ரூ நார்த்தும் மேக்னெட்டிக் நார்த்தும் கோயின்சைட் ஆனால் தான். பட் கோயின்சைட் ஆக சான்ஸ் இல்லை. சப்போஸ் கோயின்சைட் ஆச்சுன்னா தான் அந்த இடத்துல அந்த மாதிரி ஸ்பேஸ்லையோ இல்லை மாதிரி இடத்துல இருக்குன்னா அதுதான் வந்து
ஏகோனிக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவே இது மேக்னெட்டிக் இன்க்ளினேஷனோட வேரியேஷன் வந்து டையூரல் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன் டெய்லியும் வந்து டே டு டே வேரியேஷன் இருக்கும் அண்ட் இயர்லி வேரியேஷன் இருக்கும் அண்டு கிளைமேட்டிக் அந்த மாதிரி சேஞ்சஸில் செக்குலர் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த இதில் இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி காம்பஸில் எப்படி வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி தான் ஒரு காம்பஸ் இருக்குது. இது ஹோல் சர்க்கிள் பியரிங் நம்மளோட என்ன பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். ஸோ இங்கே வந்து நம்மளோட ட்ரூ நார்த் இருக்கும், பட் மேக்னெட்டிக் நார்த் இங்கே இருக்கும் போது ஸோ ஈஸ்ட் வேர்ட்ஸில் என்னோட மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? இன்க்ளினேஷன் வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலா ட்ரூ நார்த் மைனஸ் எந்த சைடு இருக்கோ அதை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். மேக்னெட்டிக் நார்த்ஸ் அது வருது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது மேக்னெட்டிக் நார்த்னா என்னென்னு ட்ரூ நார்த்னா நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நார்த் வந்து இந்த பாயிண்ட் அந்த காம்பஸ் நீடில் வந்து நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட சேர்த்து நம்மளுக்கு காமிக்குது அப்படின்னா அது வந்து மேக்னெட்டிக் நார்த். ட்ரூ நார்த்னால் நம்ம ஜியாகிரபிக்கலாக நார்த் போல மட்டும் நம்மளுக்கு மேக்னெட் காட்டுச்சுன்னா அதுதான் ட்ரூ நார்த். ஸோ ட்ரூ நார்த்துக்கும் மேக்னெட்டிக் நார்த்துக்கும் என்ன வித்தியாசம் மெயினாக அப்படின்றது நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இதை வந்து நான் ஆட் பண்ணேன். ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஃபார்முலா இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா ட்ரூ பியரிங் கண்டுபிடிங்க இல்லைனா மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ என்ன வரும்? ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல் டு இந்த மேக்னெட்டிக் இங்கே இருக்க இந்த மேக்னெட்டிக் பியரிங் மைனஸ் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன். தட் மீன் அதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ட்ரூ பியரிங் வந்து கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வெஸ்ட், ஸோ அது வந்து வெஸ்ட்டாக ஈஸ்ட்டாக அப்படின்றத பொறுத்து. ஸோ இது வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அதை பொறுத்து, தட் மீன் வெஸ்ட்டாக ஈஸ்ட்டான்றதை பொறுத்து அந்த இன்க்ளினேஷன் வந்து நம்மளுக்கு மாறும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து ட்ரூ பியரிங், ஸோ ட்ரூ நார்த்து. ஸோ இதுலேருந்து மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் வந்து ஒரு ஆல்ஃபா அப்படின்ற இதில் இருக்குது. ஸோ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ட்ரூ பியரிங். ஸோ இந்த பாயிண்டில் என்ன டிகிரி அப்படின்றது தான் ட்ரூ பியரிங் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க கொஷினில் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா, ஸோ இந்த இன்க்ளினேஷன் கூட சேர்த்து இருக்கிறது தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதுதான் மேக்னெட்டிக் பியரிங். இந்த மேக்னெட்டிக் நார்த்தை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம எடுத்துக்கிறது மேக்னெட்டிக் பியரிங். ஸோ அதுவே ட்ரூ பியரிங்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த ட்ரூ நார்த் இருக்கு இல்லையா? ஸோ அதை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம எடுக்கணும். ஸோ நம்மளுக்கு தேவை என்ன? ட்ரூ பியரிங். ஸோ இந்த லைனோட ட்ரூ பியரிங் என்ன? ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? நான் ஃபார்முலா சொன்னேன். ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங். ஸோ மேக்னெட்டிக் பியரிங் என்ன? ஸோ இது இன்க்ளினேஷன் இங்கேருந்து இங்கே வர்றது தான் மேக்னெட்டிக் பியரிங். கொஷினில் வந்து இன்க்ளினேஷன் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு அப்படியே பார்த்தாலே தெரியுது. ஸோ மைனஸ் இந்த மேக்னெட்டிக் இன்க்ளினேஷனை மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ட்ரூ பியரிங். ஸோ கரெக்டாக இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிகிரி அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது எப்போ அப்படின்னா, இது வந்து வெஸ்ட் வேர்ட்ஸில் இருக்கும் போது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து வெஸ்ட் சைடில் இல்லைனா இந்த பாயிண்டில் இன்க்ளினேஷன் வந்து நம்மளுக்கு வெஸ்ட் சைடில் இருக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ அதுவே வந்து ஈஸ்ட் சைடில் இருந்தால் என்ன மாதிரி வரும்ன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதுவும் இதே மாதிரி தான். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஈஸ்ட் சைடில் இன்க்ளினேஷன் இருக்குது. இது வந்து ட்ரூ நார்த்து. ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட இருக்க இன்க்ளினேஷன் வந்து இங்கே ஈஸ்ட் சைடில். ஸோ இங்கே ஏதோ ஒரு இன்க்ளினேஷன் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ட்ரூ பியரிங், ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே மேக்னெட்டிக் நார்த் இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரூ பியரிங் தான் அதிகமாக இருக்கும், நம்மளோட மேக்னெட்டிக் பியரிங் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போது என்ன வரும்? மேக்னெட்டிக் பியரிங். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு ஆங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம ட்ரூ பியரிங் கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கேருந்து ஆங்கிள் எடுப்போம். ஸோ அப்போ என்ன வரும்? ப்ளஸ் வரும். ஸோ ப்ளஸ் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன். தட் மீன் ஈஸ்ட்டாக இருக்கும் போது ப்ளஸ்ஸாகவும் அண்ட் வெஸ்ட் சைடில் இருக்கும் போது மைனஸாகவும் வரும். ஓகேவா? இதுதான் கொஷின். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, டயக்ராம் வச்சு நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சம் சால்வ் பண்ணும்போது கன்ஃபியூஷன் வராது. ஸோ ஒரு கொஷின் பாருங்கள், இது நானாக உங்களுக்கு கொடுத்துருக்க கொஷின். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் சைடில் இதுவுமே ஈஸ்ட் சைடில் நம்மளோட இன்க்ளினேஷன் இருக்குது. ட்ரூ பியரிங்கை வந்து ஃபைன் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு டயக்ராம் தான் எதுனாலும். ஸோ இன்க்ளினேஷன் வந்து என்ன சைடில் இருக்குது? ஸோ இது வந்து ட்ரூ நார்த்து. ஸோ நம்மளோட மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் வெஸ்ட்டு. ஸோ இந்த வெஸ்ட்டு சைடில் நம்ம மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் போடுவோம். ஸோ இப்போ என்ன நம்மளுக்கு 5 டிகிரி 38 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ ட்ரூ பியரிங் வந்து நம்மளுக்கு மேக்னெட்டிக் பியரிங் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அது வேறு கலரில் கொஷினில் கொடுத்துருக்க பியரிங் வந்து 148. அப்படின்னா எங்கே வரும்? இங்கே தான் வரும். ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் பியரிங் வந்து எப்படி நம்ம எடுப்போம்? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு மேக்னெட்டிக் 148
அண்ட் 24 டிகிரி சம்திங் இங்கே தான் நம்மளோட வரும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தேவை, ட்ரூ பியரிங் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக இது ஈஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்றனால ஸோ இங்கே இருக்க அந்த இன்க்ளினேஷனையும் நம்மளோட மேக்னெட்டிக் பியரிங்கும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, ட்ரூ பியரிங் கிடைக்க போகுது. தட் மீன் ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் என்ன 148 டிகிரி 24 மினிட்ஸ் ப்ளஸ் இன்க்ளினேஷன் 5. ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த சம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன சால்வ் பண்ணது. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் இது ஹோம்ஒர்க் தான். ஸோ இது வந்து நான் என்ன எப்படி கொடுத்துருக்கேன்னா ரெடியூஸ்டு பியரிங்கில் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா நம்மளோட மேக்னெட்டிக் பியரிங் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன், ஓகேவா. சவுத் ரெஃபரன்ஸில் ஈஸ்ட் சைடில். அண்ட் தென் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ட்ரூ பியரிங். இதில் வந்து நம்மளுக்கு நான் உங்களுக்கு 2 வகையாக கொடுத்துருக்கேன். ஈஸ்ட் சைட்லேயும் இன்க்ளினேஷன் இருக்கும் போது என்ன ஆன்சர் வரும், அண்ட் தென் வெஸ்ட் சைடில் இன்க்ளினேஷன் இருக்கும் போது என்ன ஆன்சர் வரும் அப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக இதை சால்வ் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை சால்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. இந்த மேக்னெட்டிக் இன்க்ளினேஷனும் அதுக்கப்புறம் ஹோல் சர்க்கிள் பியரிங் அண்ட் ரெடியூஸ்டு பியரிங் கன்வர்ஷனும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், ஓகேவா. ஸோ அதனால் வந்து இதை ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாகிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த கிளாஸை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.